மேகமலை புலிகள் சரணாலய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக மீண்டும் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். மேகமலை புலிகள் சரணாலயம் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு பகுதிகளை, குறிப்பாக இலவம்பஞ்சு தோட்டங்களை அகற்ற வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு வேண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு கால அவகாசம் கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த இடையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று விசாரித்தது. அப்போது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு கால அவகாசம் கோரி தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டன. அப்போது இதை கேட்டு உச்சநீதிமன்றம் மேகமலை இலவம்பஞ்சு தோட்டங்களை கட்டாயம் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், மேகமலை ஆக்கிரமிப்புகளை அகற்றியே தீர வேண்டும் என்றும், இலவம் பஞ்சு தோட்டத்தில் பணிபுரியும் வரிமுறைகள் தான் மேகமலையில் குடியேறுகிறார்கள். எனவே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை முற்றிலும் இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், மேகமலையில் ஆக்கிரமித்து உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அந்த கட்டடங்களுக்கு குடிநீர் மற்றும் மின்சார இணைப்புகளை துண்டிக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியவில்லை என்றால் துணை ராணுவத்தின் உதவியை கோரலாம் என்ற ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவையும் உச்சநீதிமன்றம் இன்று நினைவு கூர்ந்தது. இந்த வழக்கு விசாரணை செப்டம்பர் 1 ஏற்கனவே விசாரணைக்கு வர இருந்த நிலையில் ஒரு வாரம் கழித்து இந்த வழக்கு விசாரணை என்பது வர உள்ள குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.